ஆகாய் 1ஆம் அதிகாரம் வேதம் சொல்கிறது, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகேனும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறதாவது, இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாவு போடப்பட்ட வீடுகளிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தியுங்கள். நீங்கள் திரளாக பைபிள் வாசிக்க போறீங்களா? நீங்கள் திரளாக விதைத்தும் கொஞ்சம் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. ஆலயத்தை கட்டுவதற்கு இது காலம் அல்ல. இது என்ன காலம்? உறங்கும் காலமா? உட்கார்ந்து இளைப்பாறும் காலமா? படம் பார்க்கும் டிவியில் படம் பார்க்கும் காலமா? ஞாயிற்றுக்கிழமையிலே சாப்பிட்டு விட்டு தூங்கும் காலமா? இது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும் ஒரு காலம். என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு போட்ட வீட்டுக்கு நீங்கள் ஓடி போகிறீர்கள். நான் பார்க்குறேன், சர்ச்சை முடிஞ்சவுடனே 10 நிமிஷத்துக்குள்ள சாரையாக போயிடுவாங்க. எங்கே போகிறாங்களோ தெரியாது. எங்கே போகிறாங்க? சாரையாக இப்போடா விட்டா போதும் உடனே ஆள் கூட்டம் போல் போயிடுவாங்க. நீங்கள் பாஸ்டர் சொல்லிட்டார் பிரியாணி என்ன இருக்காதீங்க, எங்கே ஒரு பிரியாணி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நான் சொல்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை கன்வென்ஷன் கடைசி நாள் பிரியாணி கொடுக்கறதை நிறுத்தணும். அன்னைக்கு பாஸ்டிங் ப்ரேயர் போட்டு நைட்டில் பிரியாணி கொடுக்கணும். ஏன் தெரியுமா? உண்ட மயக்கம் தொண்டர்களுக்கும் உண்டு. நல்ல பிரியாணி சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நைட்டில் அவங்கள எழுப்பவே முடியாது. சாயங்கால கூட்டத்தில் நாற்காலி எல்லாம் காலியாக கிடக்கும். ஆனால் இந்த சபை வித்தியாசமான சபை. அவங்க மட்டன் பிரியாணி சாப்பிட்டாலும் சாயங்காலம் கர்த்தருடைய பிரியாணிக்காக வருவார்கள். வருவேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு போடப்பட்ட வீடுகளில் குடியிருக்க ஓடி போவீர்களோ? கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். எங்கே போக விருப்பம்? உங்களுக்கு எங்கே போக விருப்பம்? ஆலயத்தில் நான் தங்கி இருக்கிறத நான் விரும்புகிறேன். வசனத்தை கேட்கிறது தான் எனக்கு விருப்பம். ஜெபிப்பது தான் எனக்கு விருப்பம். அப்படி சொல்லும் ஒரு கூட்டத்திற்காக நான் பேசி கொண்டு இருக்கிறேன். சிஸ்டர், அப்படி இல்லை, நாங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆனால் இப்போ ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கிறேன். அது உங்கள் அனுபவமாக இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக பேர் சொல்லுவாங்க, வருமானத்துக்கு குறைவே இல்லை, ஆனால் பார்த்தா கையில் ஒன்றுமே இல்லை. கடைசியில் பார்த்தா கடனாக தான் போயிட்டுருக்கு. வாங்குகிற வருமானமே வட்டியாக போயிட்டுருக்கு. வட்டி இப்போ குட்டி போடுது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு முதல்லலாம் வட்டியாக போனால் எப்படி நான் வாழ்கிறது? ஊதி போடுகிறேன். என் ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு பெற்ற வீட்டிற்கு நீங்கள் ஓடி போகிறதுன்னு தான் இப்படிப்பட்ட அனுபவம் என்று ஆண்டு திரளாய் விதைக்கிறீங்க. அப்பா உழைக்கிறதற்கு சொல்லியே கொடுக்காண்டா. ஓவர் டைம் ஞாயிற்றுக்கிழமை ஓவர் டைம். கொஞ்சம் பேர் கடை திறந்து வச்சுருப்பாங்க. இப்போ பேர் ஏசுதாசன் இருக்கும், ஆனால் கடையில் உட்காந்துருப்பார் பருப்பு ஊற்றுக்கிட்டு. தேவ பிரியம்னு பேர் இருக்கும், அங்கே வேணால் அரிசி இழந்துட்டு இருப்பார். இது கர்த்தருடைய நாள், இது மனமகிழ்ச்சியின் நாள். கடையை திறந்து வச்சுருக்கோம், கடையை மூடுங்க. அதான் பொத்தலான பையில் போட்டிங்க, வருமானம் தங்கலை. அதிகமாக உழைத்தும் வருமானம் வரவில்லை, திருப்தி அடையவில்லை. பொத்தலான பையில் போடுறாங்க. ஏன்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது
என் உள்ள மகிழ்ச்சி கொண்டது என்று சொல்லுகிற ஒரு கூட்டமாய் நாம் இல்லாதபடியால் தான். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு குடும்பமாக போய் தசம பாகத்தை கொடுத்து ப்ரேயர் மீட்டிங்கில் இருந்து பாஸ்டிங் ப்ரேயர் இருந்து பாருங்கள். சவாலாக நான் சொல்கிறேன், உங்கள் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கர்த்தர் உணவாக்குவார். ஒரு தண்ணீர் எல்லாம் ரசமாக மாறிடும். வியாதி டாக்டர் பில்லு, லாயர் பில்லு, போலீஸ் பில்லுலாம் இருக்காது, லஞ்சமெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவராக இருப்பார். அவர் கோணலை செவையாக்குவார், இருளை வெளிச்சமாக்குவார், உன் பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுவார். நான் சில ஏழை குடும்பங்களையும் நான் பார்த்துருக்கேங்க. எல்லாருக்கும் 4 நாள் இட்லி தான் இருக்கும், அவங்க திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. காட்டன் சாரி தான் கட்டுவாங்க, அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும். பட்டு சாரியை விட அங்கே கட்டுற காட்டன் சாரி அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முகத்தில் அங்கே லிப்ஸ்டிக்கெல்லாம் இருக்காது, ஆனால் பிரகாசமாக இருக்கும். கண்மையெல்லாம் இருக்காது, கண் அப்படி அழகாக ஜொலிக்கும். ஏன்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற மக்கள். எழுந்து கட்டுவோம் வாருங்கள். என் சபையை நான் கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. கர்த்தர் கிளப்பை கட்டலைங்க, கூடாரத்தை கட்டலைங்க, சபையை கட்டுறாரு. என்ன கட்டுறாரு ஆண்டவர்? கூடாரம் கட்டுறாரா? கிளப்பு கட்டுறாரா? இல்லை, சபையை கட்டுறாரு. என் சபையை நான் கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இன்றைக்கு நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவர் என்னுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் இந்த காலகத்தினுடைய ஆண்டவரை நன்மையினால் நாங்கள் திருப்தியாகும். எங்களுக்கு தேவை, நாங்கள் ஆலயம் கட்டுறவளாக இருக்கணும். ஆமாம், கர்த்தருடைய ஆலய பாலை கிடக்கும் பொழுது மச்சு பாவப்பட்ட வீடு. ஒரு பாஸ்டர், எங்கள் சர்ச்சில் ஏசி இல்லைன்னா உங்கள் வீட்டில் சர்ச் ஏசி போடாதீங்க. ரொம்ப சிரிப்பா. இந்த சர்ச்சில் ஏசி வைக்கும் வரையிலும் உங்கள் சர்ச்சில் ஏசி வைக்கக்கூடாது. எங்கள் சர்ச்சில் கார்பெட் போடும் வரை உங்கள் வீட்டில் கார்பெட் போடக்கூடாது. ஏன்? கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாவு போடப்பட்ட வீடுகளிலே வாழ்கிறீர்களா? ஓடி போகிறீர்களா? இல்லை, இது கர்த்தர் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்திலே நான் வாசம் பண்ணுவேன். இந்த ஆலயத்தில் என் கண் நோக்கமாயிருக்கும். எங்கிருந்து ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்படும். என் ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு போடப்பட்ட உன் வழிகளை சிந்தியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மலையில் மேல் ஏறுங்கள், மரத்தை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாக இருப்பேன். மலை மேல் ஏறுவோமா? மரத்தை வெட்டுவோமா? ஆலயத்தை கட்டுவோமா? என் கைகள் கட்டும். அன்றைக்கு ஆண்டவர் நோவா பார்த்து சொன்னால் ஒரு பேழையை கட்டுன்னு. அவன் கேட்டான், ஆசாரியார் எங்கேருந்து வருவார், காசு எங்கேருந்து வரும், எப்படி மழை வரும்னு ஏதாவது கேள்வி கேட்டானா? ஆனால் கட்டுனாங்க, அவன் கட்டுனாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் உன்னோடு கட்டுகிற ஒரு தேவன், ஆலயத்தை கட்டுகிற ஒரு தேவன். அவன் கட்டுறதுக்கு தன் கரங்களை ஒப்பு கொடுத்தபடியால் அவனும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டது. நீ கேளையை கட்டுவாயினால் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. நீ ஆலயத்தை கட்டுவாயினால் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு போடப்பட்ட வீட்டிற்கு நீங்கள் ஓடி போகிறீங்களா? இல்லை, இதற்கு ஒப்புக்கொடுங்கள். ப்ரையாரிட்டி, வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? உன் வாழ்க்கையில் பிரதானம் என்ன? ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுவேன், அதுவே என்னுடைய பிரதானம். ஆலயத்துக்கு போவது எனக்கு பிரதானம், வேதம் வாசிப்பது எனக்கு பிரதானம், செபிப்பது எனக்கு பிரதானம். உன் வாழ்க்கையின் ப்ரையாரிட்டி என்ன? ப்ரையாரிட்டி என்ன? யூ அண்ட் யூ அலோன் காட். நீங்கள் மாத்திரம்தான் எனக்கு, நீங்கள் மாத்திரம்தான், இயேசு மாத்திரம்தான், இயேசு மாத்திரம்தான். விலையேற பெற்ற திருரத்தமே விலையாக இந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. எல்லாரும் பாடுங்க. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பிற்கிணையாகுமோ? மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவகும் தயவே, மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவகும் தயவே. எல்லாரும் பாடுங்க. விலையேற பெற்ற தீரத்தமே அவர்
நின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையா இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. ஒரு மீன் செத்தா கூட கருவாடாகும், ஒரு ஆடு செத்தா கூட கறியாகும், ஒரு வாழை மரம் அழிஞ்சு போனால் கூட ஒரு பனானா ஃப்ரூட் அதில் முளைச்சி வரும். மனுஷன் செத்தானா 6 ரூபா. அந்த ஆஷ், சுட்டெரித்த ஆஷுக்கு விலை 6 ரூபா. எதுக்குமே விலையில்லாத ஒரு மனுஷனுக்கு ஒரு விலை கொடுத்தாரு பாருங்க. அவளுடைய விலையேற பெற்ற ரத்தம். ஆண்டவர் தங்கும் இடமே அவருடைய ஆலயம், அதுவே தேவாலயம். இந்த ஆலயத்தின் மேலே நான் நோக்கமாக இருப்பேன், என் கண் நோக்கமாக இருக்கும். நிச்சயமாக இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கு. இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறதை கர்த்தர் கேட்பார். இந்த இடத்துல வேண்டிக் கொள்றதை கர்த்தர் வேண்டிக் கொள்றது, நினைக்கிறது, கேட்கறது மேலே செய்வார். ஆகாரு கேட்டால் பிள்ளை பிழைக்கணும்னு. ஆண்டவர் சொன்ன பிள்ளையை பெரிய சாதியாக்கு வேணும். ஒரு குப்பி தண்ணி கேட்டால் கிணறு வெட்டி கொடுத்தாரு. நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் செய்கிற தேவன். நம்ம கன்னியாகுமரியில் ஜெயிப்போம், எலி வலைன்னா தனி வலை, ஒரு அரை ரூம் தாங்க, ஏன் 8 அறை கட்டக்கூடாதா? ஆண்டவரே என் பிள்ளைக்கு 30 மார்க்கு கூட்டி கொடுங்க, ஏன் 100க்கு 100 கொடுக்கக்கூடாதா? என் கணவனுக்கு ஆண்டவரே 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுங்க, ஏன் 10,000 மாற்ற முடியாதா? 10,000 மாற்ற முடியாதா? உன் கொண்டு வரும் வருமானத்தை பொத்தலான பையில் போடாமல் இருக்கணும்னா வீடை கட்டுறதில்ல, ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தில் ஆசாரியனாக நீ இருக்கணும், ஆலயத்தில் பாடல் வீரனாக இருக்கணும். நீ ஒரு லேவி, நீ ஒரு லேவி. ஆலயத்தில் நீ தங்கி இருக்கணும், இட்ட விட்டாமல் தங்கி இருக்கணும், ஆராதிக்கணும், ஆலயத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமில்லை, அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சனிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயர் அவ்வளோ ஜனங்க இருப்பாங்க, நைட் ப்ரேயர் அவ்வளோ ஜனங்க இருப்பாங்க. இப்போ சனிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயர் எத்தனை பேர் வருவீங்க? அதுக்கெல்லாம் வர மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம், அதுக்கு மேலே நிறைய போயிடக்கூடாது. இப்போல்லாம் 1 மணி நேரம் சபைகள் இருக்குது, 2 பாட்டு ஒரு பிரசங்கம், அவ்வளோதான். ஆமே, போயிட்டு வாங்க வீட்டுக்கு சந்தோஷமாக. அந்த சபையில் நிறைய பேர் வராங்க. 1 மணி நேரம் தான் சிஸ்டர்னு. ஸ்கூலில் 1 மணி நேரமாக படிக்கிறீங்க, ஆஸ்பத்திரியில் 1 மணி நேரமாக இருக்கீங்க, உங்கள் வேலையில் 1 மணி நேரமாக இருக்கீங்க. இல்லை, ஆலயத்தில் மட்டும் 1 மணி நேரமா? இல்லைங்க, ஆலயத்தில் நான் தங்கியிருப்பேன். இந்த ஆலயத்தை கட்டுங்க, உங்கள் வீட்டை கட்டுவாங்க. என்றைக்கு தாவீது சொன்னா, நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன், கர்த்தர் அவனுக்கு அரண்மனையை கட்டினார், அரண்மனையை கட்டினார். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வைராக்கியம் உள்ள மக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார்.